சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிக்காக ராயப்பேட்டை அஜந்தா பகுதியில் உள்ள மேம்பாலம் இடிக்கும் பணி நள்ளிரவில் தொடங்கியது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினேஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வினேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னையில இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிக்காக ஆர்கே சாலை சந்திப்பில் உள்ள அஜந்தா மேம்பாலம் இடிக்கக்கூடிய பணியானது நேற்று நள்ளிரவு தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 116 கிலோமீட்டர் நீளத்திற்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஊதா, ஆரஞ்சு, சிவப்பு என 3 ரயில் வழித்தடங்கள் அமையிருக்கிறது. இதில் 45.4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலான ஊதா வழித்தடம் அமையிருக்கிறது. மாதவரம் பால் பண்ணையில் இருந்து தரமணி வரை சுரங்கப்பாதையாகவும், நேரு நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து சிறுசேரி சிப்காட் ரயில் நிலையம் வரை உயர்மட்ட பாதையாகவும் இந்த திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழித்தடத்துல தான் ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்துள்ள அஜந்தா மேம்பாலம் மற்றும் அடையாறு திருவிக்கா பாலத்தை அடுத்திருக்கக்கூடிய அடையாறு மேம்பாலமும் அமைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் இந்த பகுதியில் வரக்கூடிய சூழ்நிலையில் 2 பாலங்களும் மெட்ரோ பணிகளுக்காக இடிக்கப்பட உள்ளதாகவும் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் மெட்ரோ நிர்வாகம் தரப்பில் இருந்து. அதன் முதற்கட்டமாக தான் தற்பொழுது ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்துள்ள அஜந்தா மேம்பாலம் இடிப்பதற்கான வேலை ஞாயிற்றுக்கிழமை பூஜையுடன் தொடங்கியிருந்தது. இந்த முதற்கட்ட பணியாக மேம்பாலம் இடிக்கும் பணி நேற்று நள்ளிரவு தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில பாலம் இடிக்கிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்பாகவே போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருந்தது. இந்த குறிப்பாக இந்த எந்த விதமான அசம்பதம் நடைபெறாத வண்ணம் தற்பொழுது அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இரவு நேரம் மட்டுமே பாலத்தை இடிக்கக்கூடிய பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த பாலத்தை முழுமையாக இடிக்க 1 மாத காலம் ஆகும் எனவும் மெட்ரோ ரயில் நிறுவன தரப்பிலிருந்தே தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வினேஷ் சரவணன்.